சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து அவர் உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இந்த நாள் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளையும் அவருடைய கிருபையினாலே கர்த்தர் நிறைத்து நடத்தும்படியாக அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் நடத்துவாராக. இந்த நாள் இந்த தியானத்துக்காக யோபின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 23 முதல் 28 வரை உள்ள வசனத்திலிருந்து நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் மகிமைப்படுத்துகிற தேவன். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் அவர் என்னென்ன காரியங்களை அவர் செய்கிறார் என்பதை குறித்து யோபு தன்னுடைய புஸ்தகத்தில் அவன் தெளிவாக எழுதுகிறான். நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர், நம்மை நடத்துகிற ஆண்டவர், நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர், நமக்குள்ள இருந்து அவர் செய்கிற காரியம் என்பதை குறித்து அவன் தெளிவாக சொல்லுகிற சில காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். இந்த காலவெளியிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை நிறைத்து அவர் நடத்துவாராக. அல்லேலூயா. முதலாவது நாம் பார்க்கும்போது 23வது வசனத்தில் சொல்லுகிறார், அவர் 1000-ல் ஒருவராக இருக்கிறார் என்று சொல்ல. அல்லேலூயா. 1000-ல் ஒருவராகிய சமாசி பண்ணுகிற தூதனானவர் என்று சொல்லி ஆண்டவர் எழுதுகிற ஒரு காரியத்தை நீங்களான அறிந்து கொள்ள முடியும். அவர் 1000-களில் ஒருவராக அவர் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிற என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வேதம் சொல்லுகிறது, அவர் 10,000 பேரில் அவர் சிறந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உடையவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. 1000 தேவ அவதாரங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் பரிசுத்தம் உள்ளவராய் இந்த உலகத்தில் பிறந்தவர் ஆண்டவராய் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. எனவே தான் வேதம் ஏசாயா 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே, பிரியமானவர்களே, சேராபீன்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். பரலோக ராஜ்யத்திலே சேராபீன்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அவர்கள் பயன்படுத்துகிற ஒரே ஒரு வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்து அவருடைய மகிமையினாலே நிறைந்திருப்பதாக என்று சொல்ல ஆண்டுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுக்கும் போது 4 ஜீவன்கள் இரவும் பகலும் தேவனாய கர்த்தரை ஆண்டவராய் இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. என்ன தெரியுமா? சேனைகளின் தேவனாய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று சொல்ல 4 ஜீவன்கள் கர்த்தருடைய நாமத்தை அது மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாக அவர் இன்றைக்கு அவர் ஜீவிக்கிற தேவன். எனவே தான் அவன் சொல்லலாம், அவர் 1000 பேர்களில் அவர் ஒருவராக விளங்குகிறார் என்று சொல்ல. அல்லேலூயா. 1000 தேவங்கள் இருந்தாலும் அவர் இன்றைக்கு தனித்தன்மை உடையவராக இருக்கிறார் என்று சொன்னார். வேதம் சொல்ல, அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவர் அக்கிரமக்காரம் இல்லை, அவர் வாயிலிருந்து வஞ்சனை புறப்பட்டதும் இல்லை, அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், நம் நடுவில் உலாவுகிற தேவன், நம்மோடு கூட இருக்கிற தேவன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு பழமொழி சொல்வார்கள், பூவோடு சேர்ந்த நார் என்ன செய்யும்? மணக்கும் என்று சொல்ல. அல்லேலூயா. பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். அந்த பரிசுத்தம் உள்ள தேவனோடு நாமும் இணைந்து இருப்போம் என்று சொன்னார். அந்த பரிசுத்தம் உள்ள தேவனோடு நாமும் பிரியமானவர்கள ஒரு உறவை நாம் வைத்துக் கொள்வோம் என்று சொன்னார். அவரை போல நாமும் பரிசுத்தம் உள்ள ஜனமாக வாழ முடியும். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனத்துல, பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு பயன்படுத்த என்ன சொன்னா தெரியுமா? பேதுரு மூலமா கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிற, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவராக இருங்கள். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு பேதுரு மூலமாக சபைக்கு வெளிப்படுத்துகிறார். சபைக்கு அவர் வெளிப்படுத்த ஒரே ஒரு காரணம், நான் பரிசுத்தம் உள்ள தேவன் என்ற மனவாட்டை நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அதுதான் அவருடைய மகிமையான தன்மை. அல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறது மாத்திரமல்ல, நம்மையும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றி அவரை போல மாற்றி அவரை போல வாழ்கிற அந்த கிருபைகளை தந்து நம்மை நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே தான் யோபு சொன்னார், அவர் 1000-ல் ஒருவராக சிறந்து விளங்குகிறார். அல்லேலூயா. இரண்டாவது சொன்னார், சமாசி பண்ணுகிற தூதனானவர் என்று சொல்ல.
இந்த தூதனானவர் என்று சொன்னாலே அடிக்கடி சொல்லுவேன், அது ஆண்டவராய் இயேசுவை குறிக்கிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இயேசுவை மாத்திரம் பழைய ஏற்பாடு தூதனானவர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்த ஒரு காரியத்தை, மற்றவெல்லாம் தூதர்கள் என்று சொல்லும். தூதன் என்று வேதம் நமக்கு வர்ணிக்கும். ஆனால் ஆவியானவர் இயேசுவை குறித்து சொல்லும்போது அவர் கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லி பயன்படுத்துகிற வார்த்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இங்கே வேதம் சொல்லு அவர் சமாசி பண்ணுகிறவர் என்று சொல்ல. சமாசி பண்ணுகிறவர் என்று சொன்னால் அவர் தெளிவாக நமக்கு போதிக்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. தெளிவான உபதேசங்களை நமக்கு தந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அதற்கு பொருள்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. வேதத்தை நாம் வாசிக்கும் போது பிரியமானவர்களே, பல புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் நாட்களில் தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்யும் போது ஜனங்களோடு அவர் உவமைகள் மூலமாக தெளிவாக அவர் பேசினார். அல்லேலூயா. வார்த்தைகளை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும் என்று சொல்ல, அந்த தேவ ராஜ்யத்துக்குரிய உபதேசங்கள் அது கடினமாக இருக்கும் என்று சொல்ல, உவமைகளினாலே பிரியமானவர்களே அவர் ஜனங்களோடு அவர் பேச ஆரம்பித்தார். மத்தேயு 13:3 அதை தான் சொல்கிறது. உவமானங்கள் மூலமாக அவர் பரத்துக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை அவர் ஜனத்துக்கு அவர் போதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் வேத வசனத்தை நம் மத்தியில் அவர் போதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. தெளிவான சத்தியங்களை நம் மத்தியில் கொண்டு வரையே அந்த வசனத்தின்படி நீங்கள் நான் ஜீவிக்க வேண்டும். இது அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும், புரியாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி தெளிவான உபதேசங்களினாலே இன்னைக்கு ஆவியானவர் சபையிலே தம்முடைய வார்த்தை அவர் விளம்பிக் கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க மார்க் 4வது அதிகாரம் 33, 34 ஆகிய 2 வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கேட்டு அறியும் திறனுக்கு தக்கதாக நமக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. நம்ம கேட்டு அறிந்து கொள்ளுகிற அந்த திறனுக்கு தக்கதாக அவர் நமக்கு போதிக்கிற ஆவியானவராக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் சீஷலோடு தனியாக இருக்கும்போது அவர் என்ன உபதேசம் பண்ணினாரோ அந்த உபதேசம் எல்லாவற்றையும் விவரித்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் பார்த்தீங்களா. ஜனங்கள் நடுவில் ஒரு உபதேசம் பண்ணுகிறார், அதிலே புரியாத காரியங்களை சீஷலோடு தனித்து இருக்கும் போது அவர் விவரமாக அவர்களுக்கு போதித்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாராம். அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 15 வேதம் சொல்கிறது, ஆவியானவர் ஒரு பெரிய குணம், அவர் சகல சத்தியத்தை நடத்துகிறது மாத்திரமல்ல, சத்தியத்தை நமக்கு போதிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அவர் தெளிவான உபதேசங்களை நமக்கு தந்து நம் நடக்கூடிய வழிகளை கற்றுக்கொள்ள சொல்ல அவர் சமாசி பண்ணுகிற தூதனானவர் என்று சொல்ல. முதலாவது யோபு சொன்னார் அவர் 1000 பேரில் ஒருவராக இருக்கிறார் என்று சொல்ல. இரண்டாவது சொன்னா அவர் சமாசி பண்ணுகிற தேவன், நமக்கு தெளிவான உபதேசங்களை தந்து நம்மை நடத்துகிற தேவன் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. மூன்றாவது நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அதே 23வது அதிகாரத்தில் அவர் அனுசாரியா இருக்கிற தேவன். அல்லேலூயா. அனுசாரி என்று சொன்னால் உதவி செய்கிற தேவன். அவர் நமக்கு அனுசாரியாக இருக்கிற தேவன். ரட்சிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் வரும்போது அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யாருக்கும் பிரியமானவர்களே உதவி செய்யாமல் அவர் இருந்ததே இல்லை. அவர் வாழ்ந்த நாட்களில் 3.5 ஆண்டு காலம் அவர் நன்மை செய்கிறவராக இந்த உலகத்தை அவர் சுற்றித் தெரிந்தார். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிற தேவன். அவரிடத்தில் வந்த யாரையும் அவர் வெறுமையாக அனுப்பினதே இல்லை. அவரை தேடி வந்தவுடைய தேவைகளை சந்தித்தவர்களை அனுப்பினார். எனவே தான் அப்போஸ்தலன் பவுல் எபிரேயர் சபைக்கு எழுதுகிறார். எபிரேயர் 13வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்ல. அல்லேலூயா. அவர் ஒருவர் எனக்கு சகாயர். அப்போஸ்தலன் பவுல் பயன்படுத்தும் வார்த்தை, அவன் சொல்லுகிற வார்த்தை தான், கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் எனக்கு உதவி செய்கிற தேவன். எந்த நேரம் அவருடைய சமூகத்தில் போனாலும் சரி, எந்த வேலை அவருடைய சமூகத்தின் காரியங்களை சொன்னாலும் சரி, அவர் எனக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் யோபு சொன்னார், அவர் அனுசாரியா இருக்கிற தேவன். நம்முடைய பரிசுத்தத்துக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக அவருடைய சமூகத்தில் வரும்போது அந்த ரட்சிப்புக்காக நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவைகள் என்னதோ அந்த தேவைகளுக்காக தேவ சமூகத்தில் வரும்போது அவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார்.
அதான் வேதம் சொல்லு, அவர் நம்மோடு கூட நமக்கு அனுசாரியாக இருந்து நம்மை நடத்துகிற தேவன் என்று சொல்லி வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. நான்காவது அவருடைய குணம் என்னவென்று சொன்னால், பிரியமானவர்களே, 24வது வசனம் சொல்லுது, மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். மீட்கும் பொருளும் என்று சொன்னால் நம்மை ரட்சிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மை விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்கள் நம்மை விடுவிக்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மோடு கூட நம்மை விடுதலையாக ரட்சிப்பு என்று சொன்னால் நம்மை விடுவிக்கிற தேவன். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போன நம்மை அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருந்தார். அல்லேலூயா. அடிமைத்தனத்தில் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். பாவ அடிமைத்தன கட்டிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய சாபத்திலிருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம எல்லாவற்றையும் சத்துடைய சகல கிரியிலிருந்தும் நம்மை விடுவித்து நம்மை வழிநடத்த என் தேவன் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே தான் பேதுரு சொன்னா, 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனம் சொன்னா, அவர் தம்முடைய ரத்தத்தினால் நம்மை மீட்டெடுக்கிற தேவன். அதற்காக ரத்தம் சிந்தினார். அவர் நம்முடைய மீட்பர். அதான் சொல்ல, அவர் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். இழந்து போனதை தேடி வந்தார். அல்லேலூயா. கண்டுபிடித்தான். நம்மை இழந்தார். நம்மை இழந்தார். பிரியமானவர்களே, நாம் பாவம் செய்ததினால் அவர் நம்மை இழந்தார். நாம் அக்கிரமத்துக்குள்ளே விழுந்தபடினால் அவர் நம்மை இழந்தார். அவருடைய மகிமையை நாம் இழந்து போனோம். எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாக்கப்பட்டவர்களாக இருந்தோம். ஆனால் இழந்து போன நம்மை தேடி அவர் இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. இழந்து போனதை அவர் அப்படியே விட்டு விடவில்லை. நம்ம என்ன நினைச்சுவோம், ஒரு காசு தொலைஞ்சு போய் கொஞ்ச நேரம் நினைச்சுவோம் தேடுவோம். 50 ரூபாய் என்ன செய்வோம், அவ்வளவுதான். கொஞ்சம் வருத்தம் இருக்கும், கொஞ்சம் பாரம் இருக்கும், கொஞ்சம் கவலை இருக்கும், அந்த என்ன செய்வோம், அதோட விட்டு விடுவோம். ஆனா தங்கம்னு சொன்னா விடவே மாட்டோம். அல்லேலூயா. வேற தடவி அதை செய்வோம், தேடி தேடிட்டே இருப்போம். படுத்தாது தேடுவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அது கிடைக்கிறதுன்னு மனசுக்கு அமைதி இருக்கு. அல்லேலூயா. அந்த தங்கத்தை விட விலையேறப்பட்டவர்கள் நாம். அல்லேலூயா. அந்த தங்கத்தை விட உலகத்தில் இருப்ப எல்லாவற்றை காட்டிலும் நாம் விலையேறப்பட்டவர்கள். அல்லேலூயா. நாம் அவருடைய படைப்பு, அவருடைய சாயல். எனவே தான் நம்மை இழந்த ஆண்டவராலே பரலோகத்திலே சும்மா இருக்க முடியவில்லை. நம்மை இழந்த ஆண்டவர் பரலோகத்தில் அவர் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. பரலோகத்தில் சந்தோஷம் மிகுதியாக இருந்தது, மகிழ்ச்சி மிகுதியாக இருந்தது. அது ஆராதனை ஸ்தலமாக இருந்தது. சகல துதிகனமையும் அவர் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருக்கு அதில் நிம்மதி இல்லை. ஏன் என்று சொன்னால், ஏதோ ஒன்றை நான் இழந்து விட்டேன். அந்த இழந்து போனதை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே தான் நமக்காக இந்த உலகத்தில் அவர் வந்தார். அல்லேலூயா. அதான் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். நம்மை மீட்கும் பொருளாக அவர் இந்த உலகத்தில் நம்மை கண்டெடுத்தார். பிரியமானவர்களே, அவருடைய ரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்து இன்றைக்கு அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றிக்கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அவர் மீட்பராக, இரட்சகராக இந்த உலகத்திலே வந்த தேவன் மறந்துவிடக் கூடாது. இதுதான் அவருடைய குணாதிசயம். முதலாவது, அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். இரண்டாவதாக, பிரியமானவர்களே, அவர் நமக்கு தெளிவாய் போதிக்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக, அனுசாரியாக நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நான்காவதாக, நம்மை மீட்டெடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஐந்தாவதாக, அவை நம்மை குணமாக்குற தேவன். அல்லேலூயா. யோபு 33வது அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலாம் ஆரோக்கியம் அடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்பவான். அல்லேலூயா. அவன் நம்முடைய மாம்சம், நம்முடைய பலவீனங்களை மாற்றி போட்டு நம்மை நடத்துகிற தேவன். நம்முடைய மாமிசம் ஆரோக்கியமாக்குற தேவன். அல்லேலூயா. நாம் எந்த நிலைமையில பலவீனப்பட்டு இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைமை இருந்தாலும் சரி, நம்மை திரும்ப வாழ வயதை போல மாற்றுகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எனவே தான் வேதம் சொல்லுது, சங்கீதக்காரன் தாவீது சொன்ன சங்கீதம் 103வது சங்கீதம் 3, 4, 5 ஆகிய வசனத்தை வாசிப்பவன் சொன்னா, நம்முடைய வயதை திரும்ப வாழ வயதை போல மாற்றுகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. உற்சாகமா சொல்ல அல்லேலூயா. 99 வயது சாராளுக்கு
யோசித்து பார்க்கணும். கிழட்டு கிளவி. ஆனா எப்பொழுது ஆண்டவர் நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தாரோ, ஆபிரகாமுடைய 75வது வயதிலே கர்த்தவனை ஆசீர்வதிக்கிறார். நான் உன்னை பலுகி பெருக பண்ணுவேன். கிழட்டு கிழவனாக இருக்கிறான். சாராள் கிழட்டு கிளவியாக இருக்கிறான். தன்னுடைய கர்ப்பத்தை இனி கர்ப்பம் தரிப்போம் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. வேதம் சொல்ல சாராள் ஆண்டவரை நகைத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார், ஒரு கர்ப்ப பிறப்பில் நான் வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குழந்தை உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்ட உடனே ஒரு கிழட்டு கிழவுடைய சரீரம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அளவுக்கு சரீரம் ஒரு மாற்றம் அடைகிறது. அல்லேலூயா. யோசித்து பார்க்க. அதான் கர்த்தர் நம்முடைய வயது திரும்ப வாழ வயதை போல மாற்றுகிற தேவன். நம்முடைய சரீரம் உருவழிந்து போனாலும் அதை உருவேற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எனவே தான் நம்மை குணமாக்குற தேவனாக இருக்கிறார். பலவீனங்களை கண்டு பயந்து போக வேண்டாம். அவனுடைய சமுதிரம் வந்து நிற்கும் போது நம்முடைய பலவீனங்களை மாற்றமை குணமாக்குற ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நன்றாக புரிந்து அதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஒரு மகிமை மகத்துவம் உள்ள ஒரு காரியம் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆறாவதாக இதே யோபு 33வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய நம்ம விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது அவருடைய சமூகத்திலிருந்து கம்பீர சத்தம் பார்க்கும்படி அவருடைய சமூக பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவருடைய நீதியின் பலத்தை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நான் விண்ணப்பம் பண்ணும் போது எனக்கு நீதியின் பலனை தந்து என் விண்ணப்பத்துக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகம் வேதம் சொல்லுது. சாலமோன் ஞானி ஜெபித்தான். ஆலய பிரதிஷ்டை நாள் ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, உம்முடைய ஜனம் எங்க இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமையினாலும் சரி, எருசலேமை நோக்கி உம்மை நோக்கி பார்ப்பார்கள் என்று சொன்னால் அங்கே உம்முடைய கண்கள் திறந்து உம்முடைய செவிகள் கவனிக்கிறமா இருக்க வேண்டும் என்று சொல்லி சாலமோன் ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு நல்ல ஒரு வாக்கை கொடுத்தார். நீ சொன்னபடி அது நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போலதான் தானியேல் பாபிலோன்ல இருந்தாலும் எருசலேமை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ண போது கர்த்தர் எருசலேமில் அவனுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருந்தார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவன் நமக்கு பதில் தருகிற தேவன், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். அவருடைய சமூகத்தில் வைக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நமக்கு பதில் தந்தமை ஆசீர்வாதமை மேன்மைப்படுத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். கடைசியாக வேதம் சொல்லுகிறது, யோபு சொல்லுகிறான். யோபு 33வது அதிகாரத்தில் பிரியமானவர்களே 28வது வசனம் சொல்லுகிறான், என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடிக்கு அவர் அதை ரட்சிப்பார். அல்லேலூயா. பாதாளத்துக்கு நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா பாதாளத்துக்குள்ளே கடந்து போகாதபடிக்கு, நம்முடைய ஆத்துமா படுகுழிக்குள்ளே கடந்து போகாதபடிக்கு, நாம் 2ஆம் மரணமாகி அக்கினி கடலில் தள்ளப்படக்கூடாதபடிக்கு நம்மை மீட்டெடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் யோபு ஆண்டவரை பற்றி சொல்லுகிற ஒரு வார்த்தை. நாம் ஆராதிக்கிற தேவன் இவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன். அல்லேலூயா. நமக்காக ஜீவனை கொடுத்தார். நமக்காக இந்த உலகத்தில் வந்தார். நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக, நமக்கு போதிக்கும்படியாக, நம்மை விடுவிக்கும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை குணமாக்கும்படியாக, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்மை பதில் தந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, கடைசியாக நம்முடைய ஆத்துமா பாதாளத்துக்குள்ளே கடந்து போகாதபடிக்கு அவருடைய ராஜ்யத்தினை கடந்து போகும்படியாக ஆண்டவராய் இயேசு நமக்காக வந்து அவர் நமக்காக காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. இவ்வளவு மகத்துவம் உள்ள 7 குணாதிசயங்களை உடைய ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அந்த ஆண்டவரை நீங்கள் நான் ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த ஆண்டவரை பிரியமான நீங்கள் நான் ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாம் வாழும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? 29வது வசனத்துல அவன் சொல்றான், கடைசியாக அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்திலே பிரகாசிக்க பண்ண ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை ஜீவனுள்ள தேசத்துல, தேவ ராஜ்யத்துல நம்மை நடத்துகிறது, அந்த ராஜ்யத்துக்கு நம்மை நடத்துகிறது மாத்திரம்
மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் உலகத்துக்குரிய சரீர சுகங்களையும் உலகத்திலே நாம் வாழும்போது கரைபடாதபடிக்கு பரிசுத்தமுள்ள ஜனமாக வாழும்படியான அந்த பெரிய பாக்கியத்தை நம்ம தந்து வழி நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு நாம் பயந்து நடக்கும்போது, அந்த ஆண்டவர் நாம் ஏற்று நடக்கும்போது, இந்த 7 விதமான குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தி அவரை போல நம்மை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை இந்த காலைவெளியிலே கர்த்தர் நமக்கு தந்து வழி நடத்தும்படியாக அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கடந்து செல்வோமா? கர்த்தர் நம்மை அவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.